விஜய் எடப்பாடியார் சந்திப்பு நிகழ வாய்ப்பு இருக்குங்கிற துணியில பல பேரும் ஒரு விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. நடக்க வாய்ப்பு இருக்கா? நானே பேசினேன். நானே போட்டேன் ட்விட்டரில். இது என்னன்னா, அந்த தரப்புல இருந்து சொல்கிறாங்க, பேச்சுவார்த்தை குழு அமைச்சிருக்காங்க. ஓகே, அதாவது என்டிஏ தரப்புல இருந்து நயினார் நாகேந்திரன் பவர் கொடுத்துருக்காங்க. சரி, கேஎஸ்ஆர் அந்த இதில் இருக்காரு. தமிழகத்தை சேர்ந்த டெல்லியில் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு தலைவர் நிர்மலா சீதாராமன் இல்லை, ஓகே இருக்காரு. குருமூர்த்தி, அண்ணாமலை மேற்பார்வையில் இது நடக்குது. ஏன் சார் அவங்க 2 பேரும் மேற்பார்வை? ஏதாவது வம்பில் விட்டாங்கன்னா அதனால் அவர்களையும் மேற்பார்வை. ஓகே, அண்ணாமலை இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்காரு பார்த்தீங்களா? ரொம்ப அருமையான பேட்டி நேற்றுலாம் கொடுத்தாரு பார்த்தீங்களா? ஆமாம். அப்போ அண்ணாமலை இந்த ஒற்றுமைக்கு கரெக்டாக வரணுன்றது தான் டெல்லி கூப்பிட்டு சொன்னது. ஸோ அண்ணாமலை எதையும் கெடுத்து விடக்கூடாது, இப்படி தான் மூவ் போய்கிட்டு இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசணும்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. ஸோ இதுக்கு தான் அண்ணாமலை டெல்லி போனார். அதுக்கு அண்ணாமலை மேற்பார்வையில் தான் இந்த கூட்டணி குழு நடக்க போகுது. இது நடக்கும். நீங்கள் எதுவும் தொல்லை கொடுக்கூடாது. ஓகே, கூடிய வரைக்கும் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி அதை அப்படியே அழுங்காமல் சிந்தாமல் சிதறாமல் நான் போட்டிருப்பேன் அதில். ஓகே, ட்விட்டரில் சிந்தாமல் சிதறாமல்னா எங்கேயுமே கிணுங்கிடக்கூடாது. ஓகே, மெட்ராஸ் பாஷையில் சொன்னால் ஒரு கிணுங்கல் கூட இல்லாமல் அப்படியே கொண்டு போகணுன்னு. அப்போ நீங்கள் போட்டு எதாவது போட்டு அடிச்சிங்க, டிடிவியை கூட சேர்த்துட்டு எதாவது பண்ணிங்கன்னா லாஸ்ட் சான்ஸ் அண்ணாமலைக்கு. ஓகே, அதனால் அண்ணாமலை இதில் கொஞ்சம் நிதான போக்கை கையாளுகிறார். தெரியுதா இல்லையா? ஆமாம். டிடிவியை கைவிட்டார்னு நினைக்கிறேன்.